அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க சொன்னாங்க என்கிட்ட பேசினப்ப, மாமா எப்போ வருவீங்கன்னாங்க. சரி என்னக்கா சொல்லுங்கக்கா. எங்க பிள்ளைங்க வந்து கல்வி சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால வந்து ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் மாரி கேக்குறாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறோம். ஐயோ அக்கா, தாழ்மையாலாம் இதெல்லாம் வேணாம். எங்க டூர் கூட்டு போறாங்க? கொடைக்கானல் போகணுமா வேணாமா? எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்க? நான் உதவி செய்யறேங்கிற நம்பிக்கையில போன் பண்ணீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி பிள்ளைங்க போட்டுப்பான் ஆசைப்பட்டு இப்பதான் முதல்ல டூர் கூட்டு போறாங்களோ? சரி நான் பணம் தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தரேன், ஜாலியா போயிட்டு வாங்க. ஓகேவா? இவங்க சம்பாதிக்கிற வருமானம் நமக்கு பத்தல. வாடகை வீடு. சரி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க அக்கா. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் கூட பிறந்த தம்பி தான் நான் இருக்கேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எதனாலும் கஷ்டம்னாலும் சொல்லுங்க. முதல்ல வீட்டுக்கு ஒரு ஏற்பாடு அதையும் பண்ணிடுவோம். ஏன்னா ஆமா, அதான் நீங்க பாருங்க. நான் அது அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் டக்குன்னு. ஏன்னா 3மே பொம்பளை பிள்ளைங்க, பாவம். கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். நீங்க வீட்டையும் பாருங்க. நீங்க அண்ணா நீங்க ஒரே இதா 2 பேர் பாவம் ஏற்கனவே நீங்க உங்க 2 பேரும் சரி நீங்க வீட்டை பாருங்க. நான் உங்களுக்கு அதுல எல்லாம் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நான் எல்லா சப்போர்ட் நான் பண்றேன். நீங்க கம்மியா வாடகை பார்க்கறேன்னு சொல்லி ரொம்ப மோசமான ஏரியாக்கு எதுவும் போயிடுவோம்னா கொஞ்சம் நல்ல ஏரியா பாதுகாப்பா இருக்காங்கண்ணே. ஒருத்தர் ஒருத்தர் கண்படுவாங்க. அதனால சொல்றேன், இங்கேயே நீங்க பாத்துருங்க. இங்க பாருங்க, வீடு பார்த்தோன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்பயும் போல இதே மாதிரி உதவியா இருக்கணும். சொல்லுங்க. தேங்க்யூ. இல்ல நான் 2 பேருக்கு தான் டூருக்கு பணம் கொண்டு வந்திருக்கேன். யார் போறீங்க? 2 பேரும். ஒருத்தர் மட்டும் வீட்டுல இருந்து போங்க. யார் போற யார் போல? நீ போகலையா? ஏன்? சூப்பர், கை கொடு. இப்படிதான் இருக்கணும். நான் சும்மா தான் அண்ணன் சொன்னேன், கேட்டேன் உன்ட்ட. சும்மா தான் 3 பேர்ல 2 பேருக்கு தான் பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருத்தர் கொண்டு வரலங்கிற நான் போலன்னு விட்டு கொடுக்குது. இப்படிதான் இருக்கணும். அவ்வளவுமா நீங்களே இருக்கணும். சரியா? விட்டு கொடுத்து போனோம். உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போனாதான் பெரிய லெவல்ல பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம். சரியா? நல்லா படிக்கணும். டூர் மட்டும் முக்கியம் இல்லை, நல்லா படிக்கணும். ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேரோட அப்பா அம்மா இன்னைக்கு நல்லா இருக்கவங்க கூட பிள்ளைங்களை பாத்துக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க எவ்வளவு கஷ்டத்துலயும் என் பிள்ளைங்க சேஃபா இருக்கணும், கொஞ்சம் யார்கிட்டயும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள்ட்ட எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு உதவி கேட்டு உங்க 3 பேரையும் நீங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவங்க சாப்பாடுக்கு இல்லைன்னு கேட்கல. என் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, தம்பி வந்து எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணி கொடுங்க. நான் கூட ஏதோ நினைச்சேன், நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக உங்க அப்பா அம்மா இது பண்ண. அதே மாதிரி அவங்க சந்தோஷத்தையும் நீங்க 3 பேர் தான் பார்த்து. நீங்க 3 பேருமே பொம்பளை பிள்ளை, நல்லா படிச்சு பெரிய லெவலுக்கு வரணும். அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சு சாப்பாடு போடணும். என்ன செய்யணும்? அந்த லெவலுக்கு நீங்க படிக்க. நானே படிக்க வச்சுக்கேன் உங்களை. சரியா? ஸ்கூலுக்கு போறப்ப நீங்க வாங்கிட்டு போயிருங்க. சரியா? அக்கா இருந்தாங்க, அக்கா பணம் இருக்கு. சரியா? பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கதான் நம்ம சந்தோஷம். சந்தோஷங்க. ஆனா நீங்களும் எது நினைக்காதீங்க, தைரியமா இருங்க. எதுவும் யோசிக்காதீங்க, நல்லபடியா நடக்கும். ஏதாவது பிசினஸ்ல கஷ்டம்னாலும் உரிமையா நீங்க எப்பனாலும் எதனாலும் சொல்லுங்க. சரியா? நான் இதுல தீனி ஃபுல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. சாப்பிடுங்க. 3 நேரம் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்றீங்க. தேங்க்யூ. தேங்க்யூலாம் நல்லா படிச்சு பெரிய ஆளா வாங்க. ஓகேவா? அதை பார்த்து பத்திரமா சேஃபா போயிட்டு வாங்க. சரி, எதனால அண்ணனுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்க.